ரிவ்யூஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மாக் இன்டர்வியூக்கு வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா December 24 பாண்டிச்சேரி affairsCloud ஆஃபீஸில் நடக்குது. ஸ்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனாக இருக்குது. அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் வெறும் மாக் இன்டர்வியூ மட்டும் வரணுன்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு கோர்ஸ் ப்ளஸ் மாக் இன்டர்வியூனாலும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதை தொடர்ந்து வந்து சென்னை ஸ்டேட் கெரியர் கைடன்ஸ் கல்வி டிவி ஆஃபீஸில் December 27 or 28 ஏதாச்சும் ஒரு டேட்டில் நடக்க போகுது. ஸோ அதுக்கும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சிடி கோயம்புத்தூரில் நடக்குது. ஸோ ரிவ்யூஸ் பார்க்கலாம். ஸோ ஹாய் மகளே, எப்படி இருக்கீங்க? மதுரை பிடிஆர் காலேஜில் SBIPO ப்ரிலிம்ஸ் நடக்குது இல்லையா? ஸோ மக்கள்கிட்ட ரிவ்யூ கேட்கலான்னு வந்திருக்கோம். ஆக்சுவலி இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா 4 ஸ்லாட் நடக்குது. நிறையா காலேஜில் வந்து எக்ஸாம்ஸும் நடக்குது. இன்றைக்கி தான் மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதுகிறாங்க. ஸோ மக்கள் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. 10 ஆயிடுச்சு. மக்கள்கிட்டே நம்ம ரிவ்யூ கேட்கலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. நம்ம ரிவ்யூஸ் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு SBIJA மெயின்ஸ் SBIPO மெயின்ஸுக்கான உங்களுக்கு கிராஷ் கோர்ஸ் வேணும்னா நிறையா நம்ம KRLogics ஆப்பில் நான் எடுத்து வச்சுருக்கேன். நிறையா DI நிறையா மெயின்ஸ் லெவல்ஸ் அதை வீடியோ அப்படியே அப்லோட் ஆகிருக்கும் பாருங்கள். SBIPOக்குமே நான் சில DIஸ்லாம் நான் எடுக்க போகிறேன். ஸோ அதனால் நம்ம மெகா லைவ் கிராஷ் கோர்ஸ் 499 ஆஃபர் போட்டிருக்கோம். ஃபஸ்ட் டைம் 6 month ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் வாங்க, அப்படி சொல்லு, எப்படி இருந்துச்சு எக்ஸாம்? ஓகே, பரவாயில்ல. ஆனால் PO லெவலுக்கு இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் மேக்ஸ் மட்டும் நம்மளுக்கு மற்ற ப்ரீவியஸ் ஸ்டார்ட்லாம் கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எவ்வளோ மேக்ஸில் போட்டிங்க? 11 தான் ப்ரோ அட்டன் பண்ணியிருக்கேன். 11 தான். ஓகே தான். அவ்வளோதான் பண்ண முடிஞ்சுச்சு. எனக்கு தெரிஞ்சு இல்லை, நாங்கள் கேஷ் சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன் எவ்வளோ கேட்டிருந்தாங்க? ஒரு 5 இருக்கும். அவ்வளோ கேட்டிருந்தாங்க. அப்ராக்சிமேஷன் கேட்டிருந்தாங்க. ஈஸி லெவலாக டஃப் ஃபன் லெவலாக? அது கொஞ்சம் நம்ம போட்டலாம். ஆனால் அது பிரச்சனை இல்லை, அது போட்டலாம். ஆனால் அதுவும் நம்ம தேடி போடுற மாதிரி இருந்துச்சு. கண்டினியூஸாக இல்லாமல் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு, இது லாஸ்ட்டில் அந்த மாதிரி கொடுத்ததே 5 அது வேற ஷஃபிள் பண்ணிட்டாங்களா? பண்ணணும். இது ஆர்டரா இல்லையா? 5மே வரிசையா இல்லை, 2 3 அந்த மாதிரி கொஞ்சம் ஷஃபிள் பண்ணி போட்டுருந்தாங்க. அப்புறம் நம்பர் சீரிஸ் ஸ்குவாட் அடிக்கிறது கேட்டது. இது ராங் நம்பர் சீரிஸ் கேட்டிருந்தாங்க. அதுவும் என்னன்னா ரொம்ப இருந்துச்சு. என்னன்னா நம்ம ஒரு எல்லாத்துக்கும் கண்டுபிடிச்சி மிஸ்ஸிங் நம்பரோட பண்ணலாம். ராங் நம்பர் அது ஒன்று நம்ம எப்பயுமே ஒரு எவ்வளோ போட முடிஞ்சு அதில் ஃபுல்லாக போட்டோம். அது போட்டு அப்புறம் டிஐலலாம் ரொம்ப போட்டாங்க. டிஐயில் நம்ம உட்காந்தா டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, அந்த மாதிரி இருந்துச்சா. கேஸ்டட் போட்டிருந்தா ஒரு 3 மார்க் எக்ஸ்ட்ரா அட்டன் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. கொஞ்சம் 3 மார்க் எக்ஸ்ட்ரா அட்டன் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. இது ரீசனிங்கும் இங்கிலீஷும் ஈஸியாக தான் இருந்துச்சு. அது எப்பயும் போல தான் இருந்துச்சு. என்ன இதனால இது நடுவில் நம்ம வந்து இதில் அடி வாங்குறதுனால அது கொஞ்சம் ஐயோ ரீசனிங் போகும்போது ஐயோ நம்ம எங்கேயோ சொதப்பிட்டோம் அப்படின்ற ஒரு தாட். ரீசனிங் எவ்வளோ போட்டீங்க? அதில் 27 போட்டேன் ப்ரோ. இதில் 27, இதில் 11, அதில் 22, மொத்தம் 68. 27, 11, 22 போட்டு ரீசனிங் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ரீசனிங்கில் அப்போல்லாம் போட்டலாம் நம்ம. ஆனால் நம்ம அந்த PO லெவல் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குமோ அந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது. 60 போட்டிருக்கீங்க? 60 போட்டேன். 60 போட்டிருக்கீங்க. ஸோ அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எவ்வளோ போட்டிருக்காங்க? நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யார்ட்டையும் கேட்கல ப்ரோ. நான் நம்ம தான் தப்பாக அட்டன் பண்ணிட்டு கேட்ட வரைக்கும் வாங்க. கேட்ட அளவுக்கு வந்து சொல்லுங்க, அதை கேட்ட அளவுக்கு எல்லாருமே 55 மினிமம் 55 தான் போட்டிருக்காங்க. நல்லா படிக்கிறவங்களே 55லேருந்து 60 தான் போட முடிஞ்சிருக்கு. எவ்வளோ ரேஞ்ச் போட்டிருக்காங்க? குவான்ஸ் வந்து 12 13 தானே நிறையா பேர். ஏன்னா எல்லாமே XY வந்து வந்திருக்கு மக்களே. அதனால் பயப்படாமல் போங்க. அதாவது நிறையா பேர் சொன்னாங்க. என்னன்னா மெயினாக நீங்கள் இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது இங்கிலீஷ் நல்லா பீக் கொடுத்துருது, உங்களுக்கு நல்லா புஷ் கொடுக்குது. அதனால் இங்கிலீஷில் மேக்ஸிமம் அட்டம் அடிச்சுட்டு குவான்ஸில் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த 10 11 மறைக்கு வச்சு அடிச்சு வச்சுட்டு, அதாவது சிம்பிளிஃபிகேஷன் முதல்ல செலக்ட் பண்ணி அடிங்க. அடிச்சுட்டு அப்ளிகேஷனில் உங்களுக்கு தெரிஞ்ச டாப்பிக்கை மட்டும் அடிச்சிங்கனாலே 15 வரைக்கும் அடிச்சுக்கலாமா. அதுக்கப்புறம் ரீசனிங்கை வந்து நீங்கள் செலக்டிவாக அடிங்க. ரொம்ப போட்டு டபுள் வேரியபிளில் ரொம்ப நேரம் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு 20+ அடித்து வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், உங்களால் அந்த 55 நீங்கள் வந்து நெருங்க முடியும். அதுலேருந்து ஈஸியாக நம்ம கட் ஆஃப்குள்ளே வந்துடலாம் மக்களே. ஓகே, ஸோ அவ்வளோதான். மினிமம் வந்து 55 தான். ஸோ பார்க்கலாம் மக்களே எப்படி கேட்குறாங்க அப்படின்னு. இந்த மாதிரி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இன்டர்வியூ கோர்ஸும் போயிட்டுருக்கு. அதையுமே நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த ஊரில் பாண்டிச்சேரியில் நடக்குது இந்த வாரம் 24. நம்மளுக்கு வேறு பான் செஞ்சுட்டாங்களா? பான்ஸ் செஞ்சுட்டாங்க. 11 பான் செஞ்சுருக்காங்க மக்களே. ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் எவ்வளோ போட்டிருக்கீங்க? மொத்தம் 11 தான் போட்டிருக்கேன். 11 தான் போட்டிருக்கீங்களா? DI வந்து எதுவுமே போட முடியல. ஓகே, 3 தான் மொத்தமே DI போகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கே 6-7 நிமிஷம் ஆயிடுச்சு 3 கொஸ்டினுக்கு. அதுக்கப்புறம் அது போட்டவுடனே ரீசனிங் ஈஸி தான், ஆனால் சுத்தமாக போட முடியல. ரீசனிங் கான்சன்ட்ரேஷன் வர மாட்டேங்குச்சு. அது போட்டதுக்கப்புறம் ரீசனிங் 24 போட்டேன். இங்கிலீஷ் மொத்தம் 23 போட்டேன். இங்கிலீஷ் ஈஸியாக இருந்துச்சு. அப்படியே குவான்ஸில் பார்த்தோன்னே கொஞ்சம் இதை மைண்ட் அப்செட் ஆகிடுச்சு. ரீசனிங் போட முடியாமல் போச்சு. ஓகே, எவ்வளோ ஓவரால் எவ்வளோ போட்டிருக்கீங்க? ஓவராலாக இங்கிலீஷில் ஒரு 23, இது ஒரு 11, அது ஒரு 24. ஓகே, ஓவரால் தெரியலையே. எவ்வளோ நாளாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்போ கரெக்டாக 3 வருஷம் ஆயிடுச்சு.
3 வருஷம் ஆயிடுச்சுங்களா? சரி ஓகேப்பா. 2019 இது ரீசனிங் எதுவும் டஃப்பாக ஃபீல் பண்ணீங்களா? ரீசனிங் ஈஸி தான், ஆனால் ஒரு பசில் 7 சீட்டட் பசில் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. அது 4 பாசிபிலிட்டி வந்துருச்சு. தொட்டுட்டேன், ஒரு 1.5 நிமிஷம் தொட்டுட்டேன். சரி அதை முடிச்சிருவோன்னு போகிறேன், டைம் ஆயிடுச்சு. அதில் அப்ளிகேஷன்ஸ் தொட முடிஞ்சா? அப்ளிகேஷன் கூட போடலாம், ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். கண்டிப்பாக ஒரு கொஸ்டினுக்கு ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் எடுக்கணும், அப்போ தான் போட முடியும். அடுத்து அது எனக்கு அப்ளிகேஷன் வச்சு தான் அந்த 11ல் அப்புறம் அதில் ஒரு 6 + 5 மீதி ஃபுல்லாக 5ல் 3 டிஐ 2 குவான்ஸ் போட்டிருக்கேன். இதுதான் இருந்துச்சு. ஆனால் டைம் 20 நிமிஷம் பத்தாது அது போடுறதுக்கு. சரி ஓகேப்பா, தேங்க்ஸ். சரி மொத்தம் எவ்வளோ சொன்னீங்க? மொத்தமாக 23 ஒரு 24 47 ஒரு 11 58 போட்டிருக்கேன். சரி ஓகேப்பா, இட்ஸ் பரவாயில்ல. எல்லாருமே 60 கிட்ட தான் போட்டிருக்காங்க கேட்ட வரைக்கும். வேறாட்ட கேட்கலாம். எடுக்கவா? வணக்கம் மக்களே. ஸோ வெல்கம் டு kaneeshreenalogics. ஸோ இன்றைக்கி SBAPOட 3rd டேவா ப்ரோ? இன்றைக்கி டே 3யோட ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு எப்படி ப்ரோ இருந்துச்சு? மாட்ரேட் டு ஹை அந்த மாதிரி தான். மாட்ரேட் டு ஹை. என்னென்ன கஷ்டமாக இருந்துச்சு? ஆப்டி தான் ரொம்ப கஷ்டம். ஆப்டி எப்படி வந்துச்சு? ஒரு கேஸ்லெட்டு 2 டிஐ 2 டிஐயில் 1 ஈஸி, இன்னொன்று ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் கால்குலேட். அரித்மெட்டிக் வந்து எல்லாமே XY வச்சு அது ரொம்ப கால்குலேட்டிவாக இருந்துச்சு. நம்பர் சீரீஸில் நான் 3 கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதில் 1 மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சிம்பிளிஃபிகேஷன் வரலையா? சிம்பிளிஃபிகேஷனில் எல்லாமே அப்ராக்சிமேஷன் கால்குலேட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்? குவாலிட்டி ஈக்குவேஷன் 1 கூட கேட்கல. ராங் நம்பர் இருந்துச்சு. ராங் நம்பர் தான் வந்துச்சு. ராங் நண்பர்கள் குவாலிட்டிக்கில் 1 கூட வரல. சிம்பிளிஃபிகேஷனில் ஒரு 5 to 6 இருந்துச்சு. எத்தனை போடுற மாதிரி இருந்துச்சு? எல்லாமே போடுற மாதிரி தான் இருந்துச்சு. இங்கிலீஷ் ஃபுல்லாக ஏசி தான் ஓரளவுக்கு ஃபுல்லாக. ரீசனிங் எப்படி இருந்துச்சு? ரீசனிங்கில் ஒரு சர்க்குலர் சீட்டிங் கேட்டிருந்தாங்க. அப்புறம் ஒன்று பொசிஷன் வச்சு CEO பேங்க் பொசிஷன் அது ஒன்று கேட்டிருந்தாங்க. அப்புறம் இன்னும் வேறு என்ன? எத்தனை பஸ்ஸில் வந்துச்சு மொத்தமாக? மொத்தம் 4 பஸ்ஸில் வந்துச்சு. மொத்தம் 4 பஸ். எத்தனை போடுற மாதிரி இருந்துச்சு? நான் 2 போட்டிருக்கேன். 2 போடுற மாதிரி இருந்துச்சு. இது மெட்ரிலேஷன் கேட்டிருந்தாங்க. ஓகே. அப்புறம் பேரா வேர்ட்ஸ் அந்த நம்பர்ஸ் வச்சும் கேட்டிருந்தாங்க. ஓகே. அப்புறம் கோடிங் டிகோடிங் கேட்டிருந்தாங்க. கோடிங் டிகோடிங் வந்து அது கொஞ்சம் சுற்றி வரும். ஒரு 3 கொஸ்டின்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு ஒரு மாதிரி. இது RCயில் என்ன கேட்டிருந்தாங்க? போன தடவை பார்த்தீங்கன்னா RCயில் MSME வச்சு கேட்டிருந்தாங்க. MSME அது போடுற மாதிரி தான். அது ஓரளவுக்கு. சினானிம் ஆண்டர்ம் வந்துச்சு. 2 சினானிம் வந்துச்சு, அவ்வளோதான். வேறு ஆண்டர்ம் ஸ்வாப்பிங்? வேர்ட் ஸ்வாப்பிங்கில் 5 கேட்டிருந்தாங்க. 5 நேற்று ஃபுல்லாக 6 கேட்டிருந்தாங்க, எனக்கு 5 கேட்டிருக்காங்க. ஓகே ப்ரோ, ஓவராலாக எவ்வளோ கொடுக்கலாம்? குவான்ஸில் எவ்வளோ கொடுக்கலாம்? குவான்ஸில் 10 to 14 இல்லை 13 அவ்வளோதான் ப்ரோ. ஓகே ப்ரோ. அது ரீசனிங்கில் 25 கொடுக்கலாம். இங்கிலீஷில் 25+ கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஓவராலாக ஒரு 55 வச்சுக்கலாமா? 55 to 58 அவ்வளோதான். தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. முகில் ஆப்டி என்னென்ன கேட்டிருந்தாங்க முகில்? ஆப்டி வந்து ஒரு கேஸ்லெட்டு, அப்புறம் 2 டிஐ, அப்புறம் 5 அப்ராக்சிமேஷன், 5 ராங் நம்பர், அப்புறம் மற்றெல்லாம் மிஸ்லேனியஸ். சரி, ஓரளவுக்கு கொஞ்சமாவது அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சா? ஆப்டி வந்து ரொம்ப என்ன கொஞ்சம் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு? ஒன்றுமே அட்டன் பண்ண கொஞ்சம் பொறுமையாக பார்க்குற மாதிரி இருந்துச்சுக்கா. பொறுமையாக பார்த்தா ஒரு 10லேருந்து 13 போடலாம். அதுக்கு நம்ம கேட்டவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த 10லேருந்து 13 14 வரைக்கும் தான் சொல்கிறாங்க. யாருமே வந்து 18 20 அந்த மாதிரி வந்து யாருமே பெருசாக சொல்லலை. ஸோ ரீசனிங் எப்படி இருந்துச்சு? ரீசனிங் மாட்ரேட் தான். மாட்ரேட் டு இது இங்கிலீஷ் ஈஸியாக இருந்துச்சுக்கா. ரொம்ப இங்கிலீஷ் ஈஸியாக இருந்துச்சா? ஓகே. இங்கிலீஷ் எனக்கு இங்கிலீஷை சொல்லிட்டோம் நம்ம. இது ரீசனிங் என்னென்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ரீசனிங் பசில்ஸ் தான் ரொம்ப. மற்ற எல்லாமே ஒரு 5 7 மார்க்ஸ் கிட்ட மிஸ்லேனியஸ். மற்ற எல்லாமே ஒரு 5 செட்ஸ் 4 பசில் கேட்டிருந்தாங்க. அவ்வளோதான். பசில் எல்லாமே மிஸ்லேனியஸ் தான். பசில் தான் நிறைய கேட்டிருந்தாங்க. 3 பிளட் ரிலேஷன், ஆல்ஃபா நியூமரிக் அதெல்லாம் கேட்கலக்கா. பிளட் ரிலேஷன் 3 கேட்டிருந்தாங்க. சரி. சிலாஜிசம் கேட்கல. இன்இக்வாலிட்டி அந்த செட்டாக கொடுக்குறதெல்லாம் கேட்கவே இல்லை. சரி. ஓகே. ஸோ ரீசனிங்கும் பார்த்தீங்கன்னா மாடரேட்டாக தான் இருந்திருக்கு. இருக்கிறதுல இங்கிலீஷ் பரவாயில்ல, ஆனால் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் லாட் எப்போயுமே ஈஸியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் லாட் வச்சு செஞ்சுருக்காங்க. ஸோ பார்ப்போம் மக்களே, அடுத்த ஓவரால் அனாலிசிஸ்லாம் பார்ப்போம் எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்ட்டு, எவ்வளோ வருதுன்ட்டு. ஸோ பாய். ஸோ ஃபஸ்ட் லாட் ரிவ்யூ கேட்டிருப்பீங்க, நம்மளும் நிறைய பேர்கிட்ட கேட்டோம். ஓவராலாகவே ஒரு 55லேருந்து ஒரு 60 வரைக்கும் தான் போட முடிஞ்சிருக்கு. எதிர்பார்த்த அளவு வந்து ஈஸி கிடையாது. கான்ஸ்லாம் செம்மையாக செஞ்சுருக்காங்க, அப்படி தானே? ஒரு 13 14 15 தான் மேக்ஸிமம் அட்டம்ப்டாகவே இருந்திருக்கு. நீ எவ்வளோ போட்டிருந்த? கான்ஸ் மட்டும் சொல்லு.
13 போட்டிருந்தியா? ஸோ அவ்வளோதான் எல்லாமே பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ராங் நம்பரில் கேட்டு செஞ்சுருக்காங்க. அப்ளிகேஷன் செம்ஸ் வந்து ஒரு ரொம்ப கொடூரமாக இருந்திருக்கு போல். முக்கியமாக எல்லாருமே இந்த டிஐயில் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. டிஐ எப்படி கேட்டிருக்காங்க? ஸோ டிஐயுமே ரொம்ப கால்குலேட்டிவாக இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லாட் ரிவ்யூ கொடுத்துருந்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு நாள் நடந்த எக்ஸாம் அந்தளவுலாம் ஈஸி இல்லை, டஃப்பாக தான் இருந்திருக்கு. ஸோ அதனால் நார்மலைசேஷன் வந்து ப்ளே ஆகும், பயப்படாதீங்க. அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் எழுத போகிறவங்களும் இதை நீங்கள் மைண்டில் ரொம்ப வச்சுக்காதீங்க. அந்த ஸ்லாட்டுக்கு என்ன லெவல் கொஸ்டினோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பெஸ்ட்டாக கொடுத்துடுவாங்க. ஸோ ரீசனிங் இங்கிலீஷில் வந்து வழக்கம் போல் வந்து ஓரளவு பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கு. ஸ்கோரிங் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். பட் கான்ஸை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. எப்போயும் அப்படி தானே, கான்ஸுனாலே இந்த SBI PO செய்வாங்க, அது வழக்கம் போல் நடக்கிறது. அதனால் பயப்படாதீங்க. ஓகே, நல்லா கொடுத்துடுவாங்க. தேங்க்யூ, பை பை.